நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நவி தான் உன்னுடைய பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நிச்சயமா கிடையாது. நவி உன்னுடைய பொண்ணு இல்ல. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. உன் குழந்தை இங்க கிடையாது அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் தலைவிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. பதட்டத்திலேயே அழுதுகிட்டு இருக்கிறா. இன்னைக்கு நைட்டு தான் மாலிக் வந்து நவிய வந்து சந்திக்கிறதா வர சொல்லியிருப்பான். சரின்னு சொல்லிட்டு நவி என்ன பண்ணுவானா, எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம மாலிக்க போய் சந்திப்பா. அங்க போய் பேசிட்டு இருப்பா. பேசிட்டு இருக்கும் போது மாலிக் சொல்லுவான், கூடிய சீக்கிரம் அந்த மேற்கு ஆப்பிரிக்காக்காரங்க வந்து இங்க வந்து கூடாரம் போட போறாங்க, உங்களை தாக்குதலுக்கு வர போறாங்க, அதனால கவனமா இருங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே அவன் என்ன சொல்லிடுவான், நீ கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு, நான் உடனே போய் எங்க தலைவியை சந்திச்சு இந்த விஷயத்த சொல்லி ஆகணும், நீ பத்திரமா போ அப்படிமா. உடனே இருந்துகிட்டு நவி வந்து அவங்களுடைய அதாவது அந்த பெண் போராளி குரு குலதெய்வன் கூட சொல்லலாம், அந்த பொம்மையை வந்து மாலிக்கு கொடுப்பான். உடனே மாலிக் சொல்லுவான், உனக்கு கொடுக்க என்கிட்ட எந்த கிஃப்டும் இல்ல, நான் என்ன பண்றதுன்னு. மாலிக்கோட கத்தியை இவ வாங்கிட்டு வந்துருவா. நேரா வந்து தலைவியை பார்த்து சொல்லுவான், இந்த மாதிரி மேற்கு ஆப்பிரிக்காக்காரங்க வந்து இங்க வந்து கூடாரம் போட போறாங்களாம், அதனால நம்ம என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு இவளுக்கு கோவம் வந்துடும். நீ போய் அந்த மாலிகை சந்திச்சியா, நீ எப்படி அரண்மனையை விட்டு நீ எப்படி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி விரட்டுவா. விரட்டினோடனே நீ தண்ணிக்குள்ள இறங்கி இங்க வா அப்படின்னு சொன்னோடனே நவியும் தண்ணிக்குள்ள இறங்கி தலைவிக்கு பக்கத்துல போய் நிப்பான். இங்க பார், இந்த தழும்பு எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பா. இல்ல எனக்கு தெரியாது, இது சாத்தானோட தழும்புன்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லி இருக்கிறாரு, நான் பிறந்ததுல இருந்து இந்த தழும்பு இருந்துச்சாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே இருந்துகிட்டு அப்பதான் வந்து அந்த தலைவி வந்து நவி கிட்ட வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லுவான். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, தலைவிக்கும் அந்த மேற்கு ஆப்பிரிக்காக்காரனுடைய தளபதி இருக்கான் இல்லையா, ஒரு போர்ல வந்துட்டு இவளை அதாவது இந்த தலைவியை வந்து கைதிகளா புடிச்சிட்டு போயிருவாங்க. புடிச்சிட்டு போனதுல அந்த மேற்கு ஆப்பிரிக்காக்காரனுடைய தளபதி வந்து இவளை பலமுறை கற்பழிச்சிருப்பான். அந்த சம்பவத்துல உருவானவதான் நவி. ஒரு கட்டத்துல இவ வந்து கன்சீவ் ஆயிருவா. எப்படியாவது தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல தப்பிச்சு வரும்போது இவளுக்கு வந்து லேபர் பெயின் வந்துடும். காட்டு வழியில அவளை வந்து பர்த் பண்ணிட்டு அதாவது குழந்தைய பிறக்க வச்சு இவதான் அப்படின்னு அடையாளம் தெரியறதுக்காண்டி அவளுடைய முதுகு புறத்துல அதாவது அவளுடைய குழந்தையோட முதுகு புறத்துல ஒரு சின்ன கீரல் மாதிரி போட்டு அவ கழுத்துல கட்டியிருந்த ஒரு திமிங்கலத்தோட பல்ல வந்து அவளுடைய முதுகுக்குள்ள வச்சு அப்படியே மூடி வச்சிருவா. கூட இருந்த ஃப்ரெண்டு வந்து அந்த ரத்தப்போக்கு அதிகமா இருக்கிறதுனால போய் அவளுக்கு அண்ணி மருந்து வாங்கிட்டு வரதுக்குள்ள இந்த வேலையை பார்த்து வச்சிருவா. அப்புறம் ஃப்ரெண்டுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது. இந்த குழந்தைய யார்கிட்டயாவது கொடுத்துரு, ஏதாவது பண்ணிருன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பினோடனே ஃப்ரெண்டு அந்த குழந்தைய வாங்கிட்டு போய் வழிபோக்கன்ட்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கறத அந்த தலைவி வந்து நவி கிட்ட சொல்றா. நவி உடனே அழுக ஆரம்பிச்சிடறா. நீங்க எங்க அம்மாவே இருக்க முடியாது, நான் உங்க பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுவா. அழுதுகிட்டே அங்க இருந்து போயிருவா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் தலைவி அவங்க வர்றதை பார்க்க போவாங்க. போற இடத்துலதான் நவி ஒரு நாள் சொன்னது அவளுக்கு ஞாபகம் வரும். வெடிமருந்து வெடிக்கணும்னா துப்பாக்கி தேவைன்னு அவசியம் கிடையாது, ஒரு சின்ன தீப்பொறி இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதை வச்சுதான் இப்போ ஒரு டிராப் வந்து ரெடி பண்ண போறாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு எறும்பு புத்து மாதிரி அதுக்குள்ள என்ன பண்ணிருப்பாங்கன்னா வெடிமருந்து வச்சிருவாங்க. அந்த வெடிமருந்து எல்லாமே ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். அங்க தீ வச்சோடனே அங்க இருக்கிற வெடிமருந்து எல்லாமே வெடிச்சு செதற ஆரம்பிக்கும். அது மாதிரி ஒரு டிராப்பை செஞ்சு ஒரு இடத்துல அவனுங்க வந்து எல்லாருமே ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுவாங்க. அந்த இடத்துல அங்க எறும்பு புத்து மாதிரி ரெடி பண்ணி வச்சு அதுக்குள்ள எல்லாமே வெடிமருந்து வச்சிருப்பாங்க. இவன் இங்க இருந்து தீப்பொறிய வச்சோடனே அது எல்லாமே போய் அங்க வெடிச்சு எல்லாரும் சாக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கட்டத்துல இவங்களுக்கும் அதாவது கிழக்கு ஆப்பிரிக்காக்காரங்களுக்கும் மேற்கு ஆப்பிரிக்காக்காரங்களான அவனுங்களுக்கும் சண்டை நடக்கும். அந்த சண்டையில் நவி மட்டும் இல்லாம இன்னும் 3 பேரு மற்றும் நிறைய பேர்த்த வந்து கைதிகளா புடிச்சிட்டு போயிருவாங்க. அதுல ஒருத்தி மட்டும் அவளை செத்து போயிட்டா நினைச்சு கட்டாம விட்டுருவாங்க. கடைசியில அவ கண் திறந்து பாப்பா. நவியும் கண் திறந்து பாப்பா. நவி கேப்பா, அந்த பொண்ணுகிட்ட உன்னை கட்டலையா அப்படின்னு சொல்லி கேப்பா. இல்ல கட்டல அப்படின்னு சொன்னானே, நீ அப்படியே உருண்டு கீழே விழுந்துரு, நீ தப்பிச்சு போய் தலைவி கிட்ட சொல்லு, அவங்க வந்து நம்மள காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிடுவான். சரின்னு சொல்லிட்டு அவ கீழே உருண்டு விழுந்து அங்க கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு போய் நடந்தது எல்லாமே சொல்லிடுவா. நவி அங்க இருக்கிறா அப்படின்னு சொல்லிடுவா. சரின்னு சொல்லிட்டு இவளுக்கு தான் தன்னுடைய பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சுல, அதனால பொண்ணை விட்டுட்டு இவளாங்கல்ல இங்க இருக்க முடியல. ஏன்னா அங்க என்னென்ன கொடுமை பண்ணுவாங்கங்கிறது தலைவிக்கு தெரியும். அதனால அரசன்ட்ட போய் சொல்றா, இந்த மாதிரி நான் வந்து அவங்க கடத்திட்டு போனவங்க எல்லாத்தையுமே நான் காப்பாத்தணும், இல்லைன்னா அவங்க வந்து அவங்கள வந்து ரேப் பண்ணிடுவாங்க, கம்மி காசுக்கு அவங்கள அடிமைகளா வித்துருவாங்க, எப்படியாவது நான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனா வந்துட்டு ராஜா என்ன சொல்லிடுவானா, இல்ல உனக்கு இன்னைக்கு நைட்டு வந்து ராணி பட்டம் கொடுக்கறது, அதனால நீ போக கூடாது, என் பேச்ச நீ மீறினா நீ வந்து இந்த பதவியில விட்டு போயிரு அப்படிங்கவும். இவளுக்கு வந்து பதவி முக்கியமா பொண்ணு முக்கியமான்னு பார்க்கும்போது பொண்ணுதான் முக்கியமா தோணுச்சு. அதனால யாரும் வர வேணாம், நான் மட்டும் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு மேற்கு ஆப்பிரிக்காவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருவா. அவ பின்னாடி மற்ற போராளிகளும் சேர்ந்துகிட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. இன்க்ளூடிங் அந்த ஆண் போராளிகளும் கூட இவளுக்கு எதிராக இருந்தாலும் இந்த விஷயத்துல தலைவிக்கு தனியா அவங்களும் போக ஆரம்பிச்சிருவாங்க. அங்க போய் சண்டை போடுறதுக்கு கிளம்பி போவாங்க. அதுக்குள்ள அங்க என்ன நடக்கும்னா, நவியும் அந்த தத்துவக்காவும் ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இங்க என்ன நடக்கும்னு சொல்லுங்க, நம்ம இங்க இருந்து தப்பிச்சாதான் அப்படியும் இல்லைன்னா நம்மளையும் அடிமைகளா வித்துருவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது நவியோட அந்த தத்துவக்கா இருப்பா இல்லையா, அவ சொல்லுவா,
இங்க வந்து நம்மள ஏலத்துக்கு விடுவாங்க. அப்ப வந்துட்டு நம்ம கையில இருக்க கட்டு கால்ல இருக்க கட்டெல்லாம் அவுத்து விடுவாங்க. அதுதான் நம்ம தப்பிக்கிறதுக்கான சரியான நேரம். அந்த தருணத்துக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவா. உடனே வந்துட்டு அந்த தத்தாக்காவோட கை வந்து உடைஞ்சிருக்கும். இந்த கையை வந்து உடனே சரி பண்ணு, எனக்கு கை உடைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அவங்க வந்து என்னை வந்து ஏலத்துல எடுக்க மாட்டாங்க, நம்மளால தப்பிக்க முடியாதுங்கவுமே அவங்க 2 பேருமாவே கையோட மூட்டை வந்து சரி பண்ணுவாங்க. சத்தம் கொஞ்சம் கூட வராம பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த கையை சரி பண்ணிட்டு அடுத்த நாள் ஏலத்துல போய் நிப்பாங்க. அதுல வந்து அந்த தத்தாக்காவை வந்து ஒருத்தன் ஏலம் எடுத்துருவான், இவளை வந்து ஒருத்தன் ஏலம் எடுக்கிறதுக்கு நின்னுட்டு இருப்பான். அதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓட பாப்பாங்க. அதாவது இன்னொருத்தையும் இருப்பான், 3 பேர் இருப்பாங்க. 3 பேத்துல ஒரு பொண்ணு மாட்டிக்குவா. அதே மாதிரி நவியும் மாட்டிக்குவா. அந்த தத்தாக்கா மட்டும் தப்பிச்சு போவா. அவ போயிருவான்னு பார்த்தா கடைசியில நவி மாட்டிக்கிட்டாளேன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வரும்போது தத்தாக்காவை அங்கனையே கொன்றுவாங்க. கடைசியில நவிய வந்து அந்த மாலிக் பார்த்துட்டு அவனே ஏலத்துல எடுத்துருவான். ஏலத்துல எடுத்து அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிருவான். அவ சொல்லுவா, நீ வந்து என்கிட்ட இப்படி நடந்துக்கிற மாதிரி முயற்சி பண்ணினா நான் உன்னை கொன்றுவேன், இல்லைன்னா நானே என்னை குத்திக்கிட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவான். உடனே இருந்துகிட்டு மாலிக் சொல்லுவான், நிச்சயமா கிடையாது, எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எதுவுமே கிடையாது, நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, உன்னை எனக்கு பிடிக்கும், ஆனா உன்னை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் நான் ஏலத்துல எடுத்துக்கிட்டேன், இந்த சாவி, நீ தப்பிச்சு போகணும்னு நினைச்சினா நீ தப்பிச்சு போ, நான் உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சாவி அவளுக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இவன் ரூமுக்கு வெளியில போய் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருவான். அதே மாதிரி கிழக்கு ஆப்பிரிக்கால இருந்து மேற்கு ஆப்பிரிக்காவுக்கு இவங்களை காப்பாத்துறதுக்கு எல்லாருமே வந்துருவாங்க. வந்து அவங்க எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த மாலிகோட தளபதி இருப்பான் இல்லையா, அந்த பிரான்ஸ் நாட்டோட தளபதி என்ன சொல்லுவானா, இந்த கிழக்கு ஆப்பிரிக்காரங்களை வந்து ஒரு போட்ல அடிமைகள் எல்லாம் ஏத்திட்டு நீங்க வந்து இந்த போட்ல இருந்து எங்களை வந்து நீங்க காப்பாத்தி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிமைகளா இது பண்ணிட்டு போவான். அந்த இடத்துல மாலிக் சொல்லுவான், இது தப்பு, நம்ம தப்பிச்சு போனாலும் போலாம், ஆனா அவங்களை அடிமைகளா இங்க இருந்து கூட்டிட்டு போக கூடாது, நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லுவான். உடனே மாலிக் வந்து சொல்றதே கேட்க மாட்டான். ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த அடிமைகளுடைய கயிறு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவான். கிழக்கு ஆப்பிரிக்காக்காரங்க வந்து அடிமைகளாக இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம தளபதியை வந்து கொன்னுட்டு மாலிக்க வந்து அந்த போட்ல ஏத்தி நீங்க தப்பிச்சு போங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு மாலிக் அந்த போட்ல வச்சு அனுப்பி விட்டுருவாங்க. இங்க வந்து சண்டை நடந்து இந்த மேற்கு ஆப்பிரிக்காவையும் கிழக்கு ஆப்பிரிக்கா வந்து கைப்பற்றிடும். இப்ப வந்து இவங்களுடைய முழு சுதந்திர நாடா கிழக்கு ஆப்பிரிக்காவும் மேற்கு ஆப்பிரிக்காவும் ஒண்ணு சேர்ந்துடும். சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே காப்பாத்திட்டு திரும்ப கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு எல்லாருமே சேர்ந்து போறாங்க. சேர்ந்து போனோடனே ராஜா சொல்லியிருப்பான் இல்லையா, நீ இப்படி பண்ணினா உன்னுடைய பதவியை நீ துறந்துடணும், உன்னுடைய பதவியை விலக்கிடுவேன்னு சொன்னோன்னே இவ போய் நேரா இந்தாங்க என்னுடைய பதவி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வந்து கொடுத்துருவா. உடனே ராஜா என்ன சொல்லுவான், இந்த பதவி உனக்கு வேணான்னா கொடுத்துரு, ஆனா உனக்கு இன்னொரு பதவி தரேன், நீ தான் இந்த நாட்டினுடைய ராணி, கிங் ஆஃப் உமன், அதாவது பெண்களுக்கு எல்லாம் ராணி அப்படிங்கிற மாதிரியான பட்டத்தை கொடுத்து பெருமைப்படுத்துவாங்க. உடனே பொண்ணுக்கும் சரி ராணிக்கும் சரி எதுக்காக இவ்வளவு நாள் போராடணுமோ இப்ப முழு ஆப்பிரிக்காவுமே சுதந்திர ஒரே நாடா மாறிடுச்சு. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இனிமேட்டு சம உரிமை உண்டு, இனிமேட்டு அடிமைங்கிறதே கிடையாது, யாரும் யாருக்கும் விற்க வேணாம். அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு ஈச்சமர என்னதான் அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழி இருக்கும். அதுக்கான முயற்சிகள்ல எல்லாருமே இணைந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. கடைசியா தன்னுடைய பொண்ணு மட்டும் நம்மள ஏத்துக்கலேன்னு ஒரு கவலையில இருப்பா. ஆனா நவியும் போயிட்டு அம்மா இப்ப நம்ம டான்ஸ் ஆடி கொண்டாடலாமா அப்படின்னோடனே அவளும் சந்தோஷமா போய் தன்னுடைய பொண்ணோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறா. தன்னுடைய மகளையும் ஜெயிச்சிட்டா, நாட்டையும் ஜெயிச்சு தி உமன் ஆஃப் கிங்கா வலம் வர்றா. இதுதான் இந்த படத்தினுடைய கதையா இருக்கு.